ஹே கைஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நெகோசியேஷன் ஸ்கில்ஸை பற்றி. ஸோ நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஏன் ரொம்பவே முக்கியன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட், அதை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நெகோசியேஷன் ஸ்கில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒருத்தர்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியணும். ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு கம்பெனியில் இருக்கலாம். ஸோ நெகோசியேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் ஒரு சாஃப்ட் ஸ்கில் தான். நீங்கள் ஒரு லைக் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் கூட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஒரு ரெகுலர் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு நல்லா ரேப்போர்ட் பில்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நெகோசியேஷனுக்குள்ள. ஜஸ்ட் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற மட்டும் அது முடிஞ்சிடுறதில்ல. அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, எமோஷ்னலாக அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இதெல்லாமே நெகோசியேஷன் ஸ்கில்ஸில் கவர் ஆகும். ஸோ நெகோசியேஷன் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக நெகோஷியேட் பண்ணணும். எங்கே போனாலும் நீங்கள் நெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங், நீங்கள் நெகோசியேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னா ப்ராக்டிஸ். ஸோ எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி தான். நெகோசியேஷன் ஸ்கில்லும் எடுத்த உடனே வந்துடாது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசணும். லைக் அவர் எப்படி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை வச்சு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கலன்னா உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ பேசி பார்க்கலாம் எப்படி நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்றது. ஜஸ்ட் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் எ லாட். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கிற சான்ஸ்லாம் அந்த நெகோசியேஷன் ஸ்கில்லை லைக் அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பார்க்கணும். சப்போஸ் உங்களால் ப்ராப்பராக கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அந்த லெசன்ஸை நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத வச்சு அடுத்த நாள் நீங்கள் அதை போய் கரெக்ட் பண்ணிவிட்டு பேசணும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரிப்ரேஷன். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறீங்க, சம்திங் அவங்ககிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ண போகிறீங்க. அது என்ன ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கலாம், இல்லை கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் தரவாக செக் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன இதில் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன இதில் நெகட்டிவ்ஸ் இருக்குது, எங்கே நம்மளுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நெகோசியேஷன் ஈஸியாக முடியும். ஸோ ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த கீ. எதர் இட் கேன் பி அ பிஸ்னஸ் டீலிங் ஆர் இட் கேன் பி அ ஆஃபீஸ் ரிலேட்டட் ஆர் பர்சனல் விஷயம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கணும், ஆமாம் இவன் ஃபேக்ட்ஸோடு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நெகோசியேஷன் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு நெகோசியேஷனுக்கு போகிறீங்கன்னா மெயின் திங் இஸ் கான்ஃபிடென்ட். ஏன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா அங்கேயே அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் அதை கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்கன்னா உங்களை நம்புவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயங்கி சொல்லுவாங்க இல்லை அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சிங்கனாலே உங்களால் ப்ராப்பராக அந்த நெகோசியேஷனை முடிக்க முடியாது. ஸோ நெகோசியேஷன் ஸ்கில்லில் கான்ஃபிடென்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. எதை பேசுகிறதா இருந்தாலும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கன்னா டெஃபினெட்லி தட் நெகோசியேஷன் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ கான்ஃபிடென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நெகோசியேஷன் ஸ்கில். நெகோசியேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் பி ஆக்டிவ் லிசனர். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறத அவங்க லிசன் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாலும் நம்ம லிசன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். நம்ம சொல்கிறத ப்ராப்பராக கவனிச்சுட்டு நம்மளுக்கு சொல்கிறான்னு தெரியும். ப்ளஸ் நீங்கள் அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நிறைய பேர் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இவங்களோட பாயிண்ட்ஸை மட்டுமே அவங்க மேலே திணிக்க பார்ப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி தே வில் பி ஹாப்பி. அந்த நெகோசியேஷனும் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஆக்டிவ் லிசனர் நீங்கள் ஆக்டிவாக லிசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராப்பராக நெகோஷியேட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் நெகோசியேஷனில் பார்த்தீங்கன்னா பீயிங் பேஷன்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லை அது அப்படி இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம டைம் எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் இமீடியட்டாக வந்துருக்காது, இப்படியா இதோட முடிச்சிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். யூ ஷுட் டேக் டைம், யூ ஷுட் பி பேஷன்ஸ். பேஷன்ஸ் இஸ் த கீ இன் நெகோசியேஷன். ஏன்னா நீங்கள் பொறுமையாக இல்லைன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, பொறுமையாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும். அதை விட்டுட்டு இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னு பேசுனீங்கன்னா அவங்களுக்கும் அந்த இது இருக்கும், கோவம் வரும், ரியாக்ஷன்ஸ் வரும், எமோஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா நெகோசியேஷன் ப்ராப்பராகவே பண்ண முடியாது. ஸோ பீயிங் பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பொறுமையாக எடுத்து அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு இல்லை அப்படின்னு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் டீலிங்லையுமே இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பீயிங் பேஷன்ஸ் இஸ் மெயின் கீ டு நெகோஷியேட். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு
விஷயம் இருந்தாலுமே சரி, லைக் வந்து நம்ம இமிடியேட்டா வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. லைக் கன்க்ளூஷனுக்கு வந்துரக்கூடாது. ஓகே இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு. டேக் டைம். சப்போஸ் அவங்க ஏதாவது சொல்றது உங்களுக்கு ஒத்து வரலன்னா, எனக்கு ஒரு 1 ஹவர் டைம் குடுங்க. நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க டைம் எடுத்துட்டு யோசிச்சுட்டு போய் திரும்ப நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கேயே அந்த நெகோசியேஷன் ட்ராப் ஆயிடாது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் நாளைக்கு போய் நெகோஷியேட் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தாங்க நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி உங்க நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி பிசினஸ். லைக் பிசினஸா இருக்கலாம், ஒர்க்கா இருக்கலாம், டே டு டே லைஃபா இருக்கலாம். நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நாடோடிஸ்.